அப்படி என்ன பயம் திமுகவுக்கு? திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக காங்கிரஸ் கட்சி முதுகுல குத்திட்டாங்க, முதல் ஆளா போய் கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஒரு 5:30 மணிக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் தொலைபேசியில் பேசிட்டு, அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் திரு விஜயோடன் தொலைபேசியில் பேசினார். சார், உங்கள் சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டார். சப்போர்ட் கொடுக்கணுமா வேண்டாமா தாவேகான்ற முடிவு தமிழக காங்கிரஸ் எடுக்கட்டும். இது நம்பும்படியா இருக்கா? என்னமே தேசிய தலைமை தானே இந்த முடிவை எடுப்பாங்கன்ற ஒரு நான் பொய் சொல்றதுக்கு எனக்கு தேவையே இல்லைங்க. கூட்டணிக்கு எதிராக அல்லது திமுக செயல்பாடுகளுக்கு எதிரான ஒரு கருத்துக்களையே உங்கள்கிட்ட பார்க்க முடிஞ்சு. இப்போ இதையெல்லாம் உள்ளடக்கி தான் இந்த திருமாவளவனுடைய விமர்சனம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுமா? புத்தா ஆள் அமிச்சு கொடி அமிச்சு அந்த அரசியல்லாம் வேண்டாம்ப்பா. என்ன வேணா நீங்க மகளிர் தொகை கொடுங்க, என்ன வேணா கொடுங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மாற்றம் வேண்டும். நீங்க வேண்டாம். நீங்க அப்படின்றதுக்குள்ள காங்கிரஸ் கட்சியும் அடங்கியிருக்குல்ல? நிச்சயமா நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் நாற்காலியில் அமர வைப்பதா, இல்லை இங்கே ஒரு 2 அமைச்சர்களை வாங்கிக்கிட்டு கட்சியை வளர்ப்பதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறேன். இப்போ கூட்டணின்னா அவங்க அடிமையா இருந்தால் தான் அவங்க ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவாங்களாமா? அப்போ அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், எங்க தலைவர் பத்தி எனக்கு தெரியும். தாவேகா அதிமுகவை உடைக்குது, பாஜக என்ன பண்ணுதோ அதையே தாவேகா பண்ணுது. பாராளுமன்ற எம்பிசியும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் எடுத்து கட்சியை 2ஆ உடைக்கிறாங்க. இங்க நடக்கிறது 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய டேட்டா பிரிவு தலைவர், விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகவிருக்கிற திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோட தான் விவாதிக்க இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். நிறைய வாழ்த்துக்களும் வருது, விமர்சனங்களும் வருது. ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை எப்படி பயன்படுத்த போறீங்க? நன்றி. இது தாவேகா காங்கிரஸ் கூட்டணியின் முதல் பாராளுமன்ற வேட்பாளராக எனக்கு இந்த கொடுத்த வாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் அவர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களும் தொண்டர்களும் சப்போர்ட்டர்ஸும் அவங்களுடைய பெருந்தன்மையாக தான் நான் கருதுகிறேன். எங்கள் கட்சியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையினால் எனக்கு இது அழைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு பெரிய பொறுப்பு. ஏன் பெரிய பொறுப்புனா, இப்போ நம்ம இருக்கிற அரசியல் சூழ்நிலை, ஒன்றிய அரசு மாநில அரசு, இந்த சூழ்நிலையில் என்ன சூழ்நிலைனா, டெல்லியில் இப்போ என்ன நடக்குது, அவங்க எடுத்துகிட்டு வர மசோதாக்கள், தொகுதி மாற்ற மசோதா, மகளிர் ஒதுக்கீடு ரெசர்வேஷன்ற பேரில் ஆக்சுவலாக அது தொகுதி மாற்ற மசோதா. 2வது ஒரே நாடு ஒரே தேர்தல். இது எல்லாமே மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கப்படுறது. இதற்கு எதிராக ஃபஸ்ட்டு இது என்ன, இந்த பில்ஸை பற்றி புரிதல் வேண்டும், ஆராய்ச்சி, அந்த புரிதல் வேண்டும். 2வது இதை எதிர்க்கிறதுக்காக ஒரு குரல் ஒன்று ஓங்க வேண்டும், துணிச்சலாக. 3வது ஆக்கப்பூர்வமான விமர்சனம். ஸோ இது இல்லைன்னா வேற என்ன செய்யணும், அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் அதையும் கொடுக்கணும். இதுதான் நான் ஒரு பெரிய பொறுப்பாக கருதுகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கும் ஒரு குரல் இப்போ எழுப்பப்படும் இந்தியன் பார்லிமெண்ட்ல. இந்த குரல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதற்கு முன்னாடி இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள் இந்த குரலை எழுப்பலையா, இல்லை நீங்கள் சொல்கிற அந்த வரையறைக்குள்ள அந்த குரல் ஒலிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னது, காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியின் முதல் குரல் அப்படின்னு. நான் தமிழ்நாட்டின் முதல் குரல் நான் சொல்லவே இல்லையே. இந்த கூட்டணியின் முதல் குரல், இது இந்த குரல் ஓங்கும். இல்லை பரவாயில்ல, நீங்கள் தமிழ்நாட்டின் முதல் குரல் இல்லை அப்படின்னா இதற்கு முன்னாடி அந்த குரல் ஒலிச்சிருக்கு அப்படின்றதான பொருள், இல்லை அது போதுமானது இல்லை அப்படின்ற சொல்ல வரீங்களோன்ற ஒரு டவுட்ல தான். இல்லை, அது போதுமானதுன்னா இந்த குரல் இன்னும் ஓங்க வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜக என்னெல்லாம் செஞ்சுட்டு வராங்கன்னு. வங்காளத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும்,
எல்லா இடத்துலையும் கட்சியை உடைச்சி இந்த மசோதாக்களுக்காக எல்லா மாநிலங்களையும் கட்சியை உடைச்சி, மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு, வங்காளத்தில் இப்போ என்ன நடக்குது, பஞ்சாபில் என்ன நடந்துச்சு, இதுக்கு எதிராக யார் இந்த ஒரு சக்தி, ஒரு அரசியல் சக்தி என்னதான் நடந்தாலும் பாஜகவுக்கு எதிராக நாங்கள் நிற்போம் அப்படின்ற ஒரே ஒரு அரசியல் சக்தி எது? காங்கிரஸ் தான் ஒரே ஒரு அரசியல் சக்தி அப்படியே நிற்குது. ஆகையால் அதை பயன்படுத்தி ப்ளஸ் எனக்கு டெல்லி அரசியலையும் அரசாங்கத்திலையும் அனுபவம் உண்டு, அதுவும் பயன்படுத்தி இந்த குரல் எழுப்பப்படும்ன்ற. பாஜக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இதற்கு முன்னாடியே விகடன் நேர்காணலில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. முதல் நேர்காணலில், அதாவது 2026க்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்ற ஒரு சக்தி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த விஷயம் தான் நடக்குது. நீங்கள் சொன்ன அதே விஷயம் நடக்குது. பட் ஆனால் என்ன இதில் மாறுதல் அப்படின்னா, தாவேகா அதிமுகவை உடைக்குது. பாஜக என்ன பண்ணுதோ அதையே தாவேகா பண்ணுது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களில் பாஜக இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு நீங்கள் விமர்சிக்கிறீங்க. தாவேகாவுடைய இந்த நடவடிக்கையோ தாவேகா மீதான இந்த விமர்சனத்தையோ எப்படி பார்க்குறீங்க? இது ரெண்டும் ஒப்பிட்டவே முடியாது. பாஜக செய்யறது பாராளுமன்ற எம்பிஸையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் எடுத்து கட்சியை ரெண்டா உடைக்கிறாங்க. இங்க நடக்கிறது அதிமுக மேல நம்பிக்கை இல்லை, அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவங்களோட செல்வாக்கை இழந்து விட்டார்கள் அப்படின்னு அதிமுகவில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து இன்னொரு கட்சிக்கு சேரணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதுல ஒன்றும் தவறே இல்லையே. இப்போ இந்த நேர்காணலுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க, எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கும்பல் திமுகலேருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து, அதிமுகலேருந்து வந்து சேர்றாங்க. ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கு மேல ஒரு புத்துணர்ச்சி. ஸோ அதனால் அந்த கட்சி பொதுமக்களோட செல்வாக்கு எப்படி இருக்குன்னு அதை பொறுத்து கட்சியோட உறுப்பினர்கள் வந்து சேர்றாங்க. அதுவும் இதுவும் ஒப்பிடவே கட்சி உறுப்பினர், நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், இது மாதிரியான நிர்வாகிகள் வர்றது ஓகே. இப்போ எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு கட்சியில ஐக்கியமாகிறது அப்படின்றது அது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு புது திருப்பம் என்ன வந்துடுச்சு, மும்முனை போட்டி ஆயிடுச்சு இந்த 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 தேர்தல். ஆனால் தமிழ்நாட்டில் 2 கட்சிக்கு தான் இடம் பெரும்பாலான யோசிக்கலாம். ஸோ இப்போ எதிர்காலத்தை பற்றி யோசிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் சில உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவு எடுத்திருக்கலாம். அது அவங்களோட உள்கட்சி பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், ஒரு மசோதாக்காகவோ ஒரு இதுக்கோ, அதாவது மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சோ, வங்காளத்தில் இப்போ என்ன நடக்குதோ, கட்சியை உடைச்சி இதுதான் கட்சி, அதாவது உடைஞ்சு வந்த குரூப்பு தான் உண்மையான கட்சி. இப்போ அதுதானே மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நடக்குது. அந்த கட்சியை உடைச்சி யார் உடைஞ்சு வராங்களோ அவங்க தான் பிரைமரி கட்சி அப்படின்னு அவங்க மேல அந்த ஒரு இது வச்சு அரசியல் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட அதற்கான முயற்சிகள் நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. சி.வி. சண்முகம், வேலுமணி அவர்கள்லாம் வந்து இவர்கள் தான் கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அது கைகூடலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் இது மறுபடியும் டைல்யூட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதெல்லாம் நீங்க சொல்றது அப்படி ஒரு கேட்ட பேச்சை வச்சு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதையும் இதையும் ஒப்பிட முடியாது அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்க, ஓகே. பட் ஆனா இது ஜனநாயக விரோதம் அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவர்களும் இது ஆதரிக்கல, ஜோதிமணி அவர்களும் இது வந்து ஆதரிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னு உங்களுடைய பார்வை என்ன? எது ஜனநாயகம்? இந்த எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு இங்க, அதாவது ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணி இன்னொரு கட்சிக்கு போகலாமா கூடாதா, அந்த சுதந்திரம் இருக்கணுமா கூடாதா? இல்லை, அது எந்த சிச்சுவேஷன்ல, எந்த காலகட்டத்தில் அப்படின்றதா ரொம்ப முக்கியமானதா இருக்கு. தேர்தல் நடந்து 20 நாட்களுக்குள்ள அவங்க ரிசைன் பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லாத சூழல்ல அது நடக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒன்றிணைத்து தான் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை ஏத்துப்போமா? இல்லை, அது அவங்களோட உரிமையை பறிக்கிறது. ஸோ இதுக்கு என்ன இப்போ சொல்யூஷனே இல்லையா? நீங்க சொல்லலாம் அவங்க செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், அவங்க சொல்லலாம் இது நாங்க சொந்தமா எடுத்த முடிவுன்னு சொல்லலாம், தொகுதி நலன் சார்ந்த முடிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இதே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. சட்டப்படி
அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிறாங்க. உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள், இந்த முக்கியமான ஒரு பணியை முன்னெடுக்க போறீங்க. ஆனால் அதற்கான விமர்சனங்களையும் சொல்றாங்க. 5 எம்எல்ஏக்கள் தான் வச்சிருக்காங்க, 2 அமைச்சர்கள் வாங்கிட்டாங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாங்கிட்டாங்க. சீமான் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு காங்கிரஸ் கட்சியை. திருமாவளவன் அவர்களுமே வந்து காங்கிரஸ் கட்சியை இந்த இந்தியா பிளாக் கூட்டத்தில் வந்து கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. குறிப்பாக வந்து தேர்தலில் வந்து மாநில கட்சிகளை வந்து பலமிழக்க செஞ்சுருக்காங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த தேர்தல் சமயத்தில், இந்த கூட்டணி சமயத்தில் அவங்க திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல் ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருந்த சூழலில் நீங்கள் விஜய் அவர்களை சந்திச்சிங்க, தாவேக்கா கூட ஒரு ட்ரெயின் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முன் வச்சு தான் அந்த விவாதங்கள் வந்திருக்கோ, இந்த விமர்சனங்கள் வந்திருக்கோன்ற ஒரு பேச்சும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து நீங்கள் 2-3 விஷயம் சேர்த்து பேசுகிறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இப்போது எங்கள் தாவேக்கா கூட்டணியில் 2 மந்திரி சபை, ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அதை பற்றி பேசுவோம். முதல்ல காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, ஒரு ஜனநாயக கட்சி. எங்கள் கட்சிக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கருத்தை வைக்கிறதுக்கும் அவங்களோட விருப்பத்தை சொல்கிறதுக்கும் அந்த உரிமை உண்டு, அந்த சுதந்திரம் உண்டு. நான் திருப்பி சொல்கிறது இதுதான். காங்கிரஸ் கட்சி தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அந்த சுதந்திரம் இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்ககிட்ட தான் பேட்டியில் சொன்னேன்னா, இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக காங்கிரஸ் தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, தலைவர்களும் சரி, பெரும்பாலானோர் கிட்டத்தட்ட 75% தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும்னு விரும்பினார்கள். அது ஒன்றும் ரகசியமே கிடையாது. ஸோ அதனால தான் மெஜாரிட்டி விருப்பம் ஏன் தடைப்பட்டுச்சுன்னு ஒரு கேள்வி. அதனால தான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சி அது ஒரு தேசிய கட்சி. ஆனால் இந்த விருப்பம் வந்து ரகசியமே கிடையாது. கரெக்டா? அதுக்கப்புறம் என்னெல்லாம் நிறைய நடந்துச்சு. டெல்லிக்கு போனோம். தலைமை வந்து ஒரு தேசிய கட்சின்ற முறையில் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அது தலைமையில் எடுத்தாங்க. அந்த முடிவு தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் பெரும்பாலானோரோட விருப்பத்துக்கு எதிராக தான் எடுக்கப்பட்டது. ஆனால் அதெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொண்டு பயணித்தோம். தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? தலைமைக்கு புரிதல் வந்தது. ஆமாம், நம்ம தப்பு செஞ்சிட்டோம். அவங்க தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன விரும்பினாங்களோ அது சரியா வந்துடுச்சு, அவங்க சொன்னதை கேட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இப்போ ஏன்னா அது பாருங்க, தேர்தலுக்கு முன்னாடி இவங்க ஜெயிப்பாங்க, ஜெயிக்க மாட்டாங்க, மெஜாரிட்டி வரும், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாங்கள் சொன்னது எங்கள் கட்சியை வளர்க்கணும், ஆட்சியில் பங்கு வேண்டும், எங்கள் கட்சி மரியாதை வேண்டும், மதிப்பு வேண்டும், அதுக்காக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஸோ அதுக்கும் தேர்தலில் என்ன நடக்கும்ன்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தோற்றுருக்கலாம், கூட்டணி அமைச்சு தோற்றுருக்கலாம். ஆனால் அதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் அப்படி அமைஞ்சிச்சு. இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு 108 ஆமாம் 7 சீட்டு கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு. எங்ககிட்ட 5 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எங்கள் தலைமை என்ன சொன்னாங்க, சரி நாங்கள் அப்போ எடுத்த முடிவு என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஒரு 5:30 மணிக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் தொலைபேசியில் பேசிட்டு, அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் திரு விஜயோடன் தொலைபேசியில் பேசினார். அது எனக்கு தெரியும், ஏன்னா நான் முதலில் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் பேசிட்டு ஆறுதல் தெரிவித்து இந்த மாதிரி தோல்விக்கு, அதுக்கப்புறம் இவர் கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக பேசினார். எனக்கு தெரியும், நான் இருந்தேன் அந்த இதில். ராகுல் காந்தி அவர்களோட இருந்தீங்க? இல்லை, நான் என்னோட ஃபோனில் அந்த இதில் ஃபோனில் நடந்துச்சு. அப்போது வாழ்த்துக்கள் தெரிந்த உடனே அந்த அந்த டாக்லேயே இவர் முதலமைச்சர் வந்து, அப்போ திரு விஜய் அவர்கள், சார் உங்கள் சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டார். அந்த அன்னைக்கு 5:30 மணிக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், சரி நாங்கள் உள்ள விவாதித்து சிந்திச்சுட்டு சொல்கிறோம், பிரவீன் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். அவ்வளோதான், இதுதான் நடந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் எங்கள் கட்சிக்குள்ள தலைமையில் மீட்டிங் போட்டு அவங்க எப்போ என்ன முடிவுக்கு வந்தாங்க, சரி தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த முடிவு தப்பாக போயிடுச்சு, ஸோ இந்த முறை இது அழிக்கணுமா, சப்போர்ட் கொடுக்கணுமா வேண்டாமா தாவேக்கான்ற முடிவு தமிழக காங்கிரஸ் எடுக்கட்டும்.
தமிழக காங்கிரஸ்க்கே விட்டாங்க. தமிழக காங்கிரஸ்க்கு எடுக்கட்டும். இதுதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழக காங்கிரஸ் எடுக்கட்டும், நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க ஒப்புக்கொள்றோம். இது நம்பும்படியா இருக்கா? என்னமே தேசிய தலைமை தானே இந்த முடிவை எடுப்பாங்கன்ற ஒரு நான் வந்து போய் சொல்றதுக்கு எனக்கு தேவையே இல்லைங்க. இதுதான் நடந்த உண்மை. ஓகே, இதுதான் நான் சொல்றேன். அப்புறம் என்ன நீங்க சொல்றதே தான் நான் சொல்றேன். தேசிய தலைமை தான் ஒரு விவகாரத்துல முடிவெடுப்பாங்க. அதுவும் மிக முக்கியமான ஒரு முடிவு. ஏன்னா திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்காவை ஆதரிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான முடிவு. அதை வந்து தமிழக காங்கிரஸோட தலைமையோட முடிவுக்கு விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. அதனால இல்ல, அது ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அது அந்த அடிப்படையில தான். தேர்தலுக்கு முன்னாடி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, பெரும்பாலானோர் இதுதான் விரும்பினாங்க. அவங்களுக்கு அது அதுக்கு எதிராக தான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். அது தப்பா போயிடுச்சு. ஆகையால் இந்த முறை மதிக்கணும், தமிழக காங்கிரஸ் அவங்களோட கருத்தை மதிக்கணும், விருப்பத்தை மதிக்கணும். அதனால விட்டுட்டாங்க. ஸோ அதை விட்டதுக்கு அப்புறம் கிரீஷ் சோடங்கர் டெல்லியில இருந்தார். அவங்க வந்து நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ நாங்கள் ஏற்றுக்கிறோம்னாங்க. அவர் உடனே திருப்பி சென்னைக்கு வந்து இங்க மீட்டிங் போட்டு, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி மீட்டிங் போட்டுட்டு, அப்புறம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு 100க்கு 100 எல்லாரும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு எடுத்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் ஆதரவு. இதற்கு தேர்தலுக்கு முன்னாடி வந்து திமுக கூட்டணியில் தான் பயணிக்கணும்னு சொன்ன தலைவர்கள் உட்பட எல்லாருமே தாவேக்கா தான் ஆதரிக்கணும்னு சொன்னாங்களா? 100க்கு 100 தமிழ்நாடு காங்கிரஸ் அந்த மீட்டிங்ல நான் கலந்துட்டேன், எனக்கு தெரியும். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசிட்டு தான் விஜய் அவர்கள்ட்ட பேசினாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றீங்க. ஆனால் ஒரு நன்றி கூட சொல்லாம காங்கிரஸ் கட்சி முதுகுல குத்திட்டாங்க, முதல் ஆளா போய் கூட்டணியில சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை திமுக முன்வைக்கிறாங்க. நான் திமுக விமர்சனத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல, அது தவறு, மிகவும் தவறு. நான் என்னன்னு சொல்றேன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்டு மறுநாளே அப்படி என்ன பயம் திமுகவுக்கு? திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது தாவேக்கா ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல, ஏன் அதுல என்ன தெரியுது? அப்படி என்ன பயம் அவங்களுக்கு? என்ன மறைக்கணும்? அவங்க ஆட்சிக்கு வந்துட்டா என்ன ஆயிடும்? என்ன ரகசியம் இருக்குது? என்ன எது வெளியே வந்துடும் பயப்படுறாங்க? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும்ன்றது, நீங்க தமிழ்நாட்டு அரசியல் ஒரு 30-40 வருஷமா பார்த்துருப்பீங்க, நான் 50 வருஷமா பார்த்துருக்கேன். நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா? இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு போனாங்க. இதுக்கு தான் அவங்க பதில் கொடுக்கணும், பதில் அளிக்க வேண்டிய தமிழக மக்களுக்கு. எங்களுக்கு கூட வேண்டாம், தமிழக மக்களுக்கு அப்படி என்ன இருந்துச்சு இவ்வளவு தூரத்துக்கு போய்? அதுவும் யாரு தேர்தல் ரிசல்ட் வந்த மறுநாளே. இப்போ விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்டோ ஐயுஎம்ஓ இந்த காரணத்தை முன் வச்சு தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க. அதாவது அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி நடந்துச்சு, அதை நாங்கள் விரும்பலை, மக்களுடைய முடிவுக்கு நாங்கள் மதிப்பளிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் வந்து தாவேக்காவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வந்து விசிகாவும் சரி கம்யூனிஸ்டும் வெளியிலிருந்து தான் ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விசிகா உள்ளே போயிருக்காங்க. பட் ஆனால் காங்கிரஸ் அந்த நிலைப்பாடு எடுக்கலையே. அந்த விதத்துல வந்து உடனடியா வந்து தாவேக்கா ஆதரவு அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிட்டாங்கல்ல. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அது எப்படி அடுத்த நாள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, இல்ல அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு தெரியாதுன்னு நான் என்ன சொன்னேன்? வாழ்த்துக்கள் தெரிவிக்க பேசினார். தேர்தல் முன்னாடியும் பேசினார் இல்லைங்களா? வாழ்த்துக்கள் தெரிவிக்க பேசினார். ஏன்னா அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அப்போ திரு விஜய் அவர்கள் போன்ல சப்போர்ட் கேட்டார். அப்போ ஒண்ணுமே சொல்லல, சிந்திச்சு சொல்றோம்னு தான் சொன்னாங்க. இதுதான் முடிவு எடுக்கல, நிச்சயமா இல்லை. அவர் சொன்ன வார்த்தை நாங்க உள்ளுக்குள்ள நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க முடிவெடுத்து சொல்றோம். அதுக்கப்புறம் எங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இந்த முடிவுக்கு. ஒண்ணு, தேர்தலுக்கு முன்னாடியே இதுதான் விரும்பினாங்க. நாங்க பார்த்தது வந்து தேர்தலுக்கு முன்னாடி நாங்க என்ன சொன்னோமோ அதுதான் நடந்துச்சு. இப்ப அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதனால நாங்க இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் மக்களின் விருப்பத்தை மதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு. 2வது, இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. நாங்க வேணா வெளிப்படையா சொல்லல. நீங்க ஆதரவு கொடுத்தோட பின்னணியிலும் இந்த பேச்சுவார்த்தை தான் இருக்கு. நிச்சயமா இருக்கு. திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா உங்களுக்கு தகவல் சொல்றோம் அப்படின்னு விஜய் அவர்கள்ட்ட சொன்னதா நீங்க சொன்னீங்க. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் என்னுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு நன்றியெல்லாம் சொல்லியிருந்தாரு. தேர்தலுக்கு முன்னமே கூட நீங்க வந்து அவரை சந்திச்சிருந்தீங்க.
அவருக்கும் உங்களுக்குமான நட்பு இப்போ வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்த எம்பி பதவி கொடுத்ததன் அடிப்படையில் கூட அப்படி இருக்கலாம் அப்படின்னு கூட யோசனைகள் வரலாம். அந்த நட்பை பற்றி சொல்லுங்க. எப்படி? இல்லை, இது வந்து நட்புனா நாங்கள் பர்சனல் ஃப்ரெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதெல்லாம் தவறு. தேர்தலுக்கு முன்னாடியும் நான் வந்து என்னோட கட்சிக்காக நான் சொன்னது. நான் வந்து காங்கிரஸ்காரன். தமிழ்நாடு காங்கிரஸ் வளரணும்னு என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. அப்போ தான் நாங்களாமும் வளருவோம். நான் பார்த்தது இது ஒரு புதிய வாய்ப்பு. ஸோ நான் வந்து அவரை சந்தித்த போதெல்லாம் எனக்கு ரொம்ப தெளிவாக இன்னும் ஒன்று தெரிஞ்சிச்சு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. அவரோட கொள்கை, அரசியல் கொள்கை காங்கிரஸோட ஒத்துப்போகும். இது ரெண்டும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு எனக்கு. இந்த அடிப்படையில் தான் நான் தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணி போகணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் மட்டும் இல்லைங்க, 75% மேலே தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களும் உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இதை தான் விரும்பினாங்க. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் வந்து அந்த நட்புன்றது பர்சனல் நட்பெல்லாம் எதுவும் இல்லை, அரசியல் ரீதியான அந்த நட்பு. நிச்சயம். ஓகே, இப்போ திருமாவளவன் அவருடைய விமர்சனத்துக்கு வரலாம். 2-3 கேள்விகள் ஒன்றா கேட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. திருமாவளவன் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அகிலேஷ் யாதவ் சரி, அது நீங்கள் இந்தியா கூட்டணி இப்போ சொல்கிறீங்க. இல்லை, ரெண்டாவது இல்லை 5 எம்எல்ஏ வச்சு 2 மந்திரி சபை ஒரு ராஜ்யசபா கேட்டீங்களே, அது நியாயமான்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பினீங்க. அதான் நான் எல்லா கேள்வியும் நான் எழுப்பலை, எல்லா கேள்வியும் இப்படியான ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அது வந்து அது நேச்சுரல் கொஸ்டின். அது ஆக்சுவலாக அது என்னால் அந்த சென்டிமெண்ட் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு என்னதான் இருந்தாலும் 5 எம்எல்ஏ தான், அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதுக்கு 2 மந்திரி சபை ஒரு ராஜ்யசபா நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்ட். எங்களுக்கு முக்கியமானது தாவேகா தலைவர்களும் உறுப்பினர்களும் தொண்டர்களும் சப்போர்ட்டர்ஸும் அவங்ககிட்டயும் இந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கலாம், இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆமாம், அது நியாயமானதுன்னு நான் சொல்லுவேன். அது நியாயமானது தான். இது வந்து எங்களுக்கு இது இந்த கூட்டணிக்கு ஒரு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் பெருந்தன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இது தாவேகாவினது இழப்பா பார்க்க மாட்டாங்களா? நமக்கு முதல் அங்கீகாரம், அந்த முதல் எம்பி நமக்கு கிடைச்சிருக்கணும் அது அப்படின்ற அடிப்படையில் அவங்க அதை பார்க்க மாட்டாங்களா? அது கரெக்ட். அந்த சென்டிமெண்ட்டுக்கு அந்த உணர்வு எனக்கு புரியுது. அதை நிச்சயமா அது ஒரு நேச்சுரல் சென்டிமெண்ட். நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் அவங்ககிட்ட. இது வந்து டெல்லியில் அனுபவம் உள்ளவர்கள், இந்த ஒரு நம்ம முதல் முறைன்னா ஒரு கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி. இப்போது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிறைய ஒரு இது போயிட்டுருக்கு. இதற்கெல்லாம் ஒரு துணிச்சலான ஒரு குரல், ஒரு டெல்லியில் புரிதல் உள்ளவர் ஒரு குரல், இந்த குரல் ஒன்று வேணும் அப்படின்னு யோசித்து எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன். நான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சப்போர்ட்டர்ஸும் தொண்டர்களுக்கும் நான் சொல்வது லவ் யூ. ஓகே, இப்போ அந்த இந்தியா பிளாக் அது சார்ந்த விமர்சனத்துக்கு வரலாம். அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு, அதிருப்திகள், விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களின் தொடங்கி அகிலேஷ் யாதவ் எல்லாருமே வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு, அதாவது பிஜேபியை நேரடியாக எதிர்ப்பதை விட்டுட்டு மாநில கட்சிகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியும். குறிப்பாக ரொம்ப நாள் காங்கிரஸை ஆதரித்தவங்க, காங்கிரஸ் கூட்டணியில் பயணித்த கட்சிகளை வந்து வீழ்த்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு பொருளையும் அதுலேருந்து உணர முடியுது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அதாவது இது பாருங்கள், நம்ம வந்து இந்தியா வந்து ஃபெட்ரலிசம் அப்படின்வாங்க, ஃபெட்ரல் கண்ட்ரி அப்படின்னா தேசிய லெவலில் ஒரு அரசியல், ஒவ்வொரு மாநில அளவில் ஒரு அரசியல். நம்ம தான் அது உலகத்திலே நம்ம ஒரு யூனிக் என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெறும் அந்த மாநிலத்துக்காக ஒரு அரசியல் கட்சி, நல்ல சக்தி வாய்ந்த அரசியல் கட்சி இருக்குது. உத்தரப்பிரதேஷில் சரி, பீகாரில் சரி, தமிழ்நாட்டில் சரி, பெங்காலத்தில் சரி. ஸோ மாநில தேர்தலில் போட்டியிடுறோம் அவங்களுக்கு எதிர. இந்த போட்டியிடும்போது பிரச்சாரத்தில் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியும் கேரளாவில் என்ன இது விமர்சனம் வருது அப்படின்னு. ஸோ இந்த பிரச்சார டைமில் ஏன்னா போட்டி வந்து இடதுசாரிக்கும் காங்கிரஸுக்கும், எங்கள் கேரளாவில். வங்காளத்தில் போட்டி வந்து திரிணாமுலுக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும். ஸோ அப்போ போட்டியிடுறச்சே அது நாங்கள் உண்மையாக போட்டியிடணும், அந்த போட்டியிடுறது இந்த பிரச்சாரத்தில். ஆனால் தேசிய லெவலில், தேசிய அரசியலில், பாராளுமன்றத்தில் பாஜக இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மதம் அப்படின்ற ஒரு இது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மசோதா, அதை எதிர்க்கணுமா வேண்டாமா?
அதுக்கெல்லாம் ஒன்று சேரணுமா வேண்டாமா? அதுதான் இது. அதை இந்தியா புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணின்றது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட ஒரு இது. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் கொள்கை ரீதியாக நம்ம ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம். ஆனா மாநில தேர்தலில் எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கு எது நல்லனோ அதுதான் செய்வாங்க. ஸோ இது இது ரொம்ப இல்லை, அதை புரிஞ்சிக்க முடியுது, கட்சியின் நலனுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ கேரளாவை பொறுத்தளவில் சென்னிதாலாவோ சதீஷனோ பேசியிருந்தாங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுப்போம். ராகுல் காந்தி அவர்களே இப்படியான விமர்சனங்களை முன்வைக்கிறது அப்படின்றது ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் இவங்களுக்கு எதிராகவே வேட்பாளர்களை நிறுத்தினது, அதற்கு ஆதரவு கொடுத்தது அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே திமுக கூட கடுமையான ஒரு பனிப்போர் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. கூட்டணி அமைப்பிலிருந்து தொடர்ந்து எல்லாமே. ஒரு பக்கம் நாங்கள் திமுக கூட தான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கூட பேச்சுவார்த்தை, தாவேகாவுக்கு ஆதரவான கருத்துக்கள். குறிப்பாக இதில் உங்களுடைய ரோல் அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கடன் சார்ந்த ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. கடன் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு. அப்புறம் அந்த மகளிர் உரிமை தொகை அது போடும்போது இது வாக்கா மாறாது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருந்தீங்க. தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு எதிராக அல்லது திமுக செயல்பாடுகளுக்கு எதிரான ஒரு கருத்துக்களையே உங்கள்கிட்ட பார்க்க முடிஞ்சு. ஸோ இதையெல்லாம் உள்ளடக்கி தான் அந்த திருமாவளவனுடைய விமர்சனம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுமா? நீங்களும் உங்கள் கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க, அதனால கேட்குறேன். ஃபஸ்ட்டு கடன் பற்றி சொன்னதோ, மகளிர் உரிமை தொகை அது கொடுத்ததுனால தேர்தல் ஜெயிச்சிடலான்னு மூட நம்பிக்கைன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது உண்மையா இல்லையா? உண்மையா நடந்துச்சா இல்லையா நான் சொன்னது? ஆனா புதுவெளியில அது நெகட்டிவா தானே பார்க்கப்படும். இல்ல அது கூட்டணியில பயணிக்கிறீங்க, நீங்க திமுக கூட டிராவல் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல இதுதான் அது. அதாவது பேச்சுவார்த்தைக்கு ஒரு நான் போட்டது பாலிசி. ஒரு பர்சனலா யாரையும் அட்டாக் பண்ணதுக்கு இல்லை. நான் இப்போ எங்க தெலுங்கானா ஆட்சியிலேயே இல்ல கர்நாடகா ஆட்சியிலேயே எங்க காங்கிரஸ் ஆட்சியே இப்போ கடன் அப்படின்னா நம்ம பேசியிருக்கோம். இதே நாளைக்கு தாவேகா ஆட்சியிலையும் இருந்தா நீங்க உங்களுடைய பதிவுகள் தொடருமா? நிச்சயமா சொல்லுவோம். ஏன்னா இது தமிழ்நாட்டு நலனுக்காக சொல்றோம், தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக சொல்லணும். அதனாலதானே நாங்க பொது வாழ்வுக்கு வந்திருக்கோம். அதனாலதானே நாங்க அட்லீஸ்ட் நான் அதனாலதான் அரசியலுக்கு வந்திருக்கேன், மக்களுக்காக. அதனால் ஆகையால் அது சொல்லுவோம். ரெண்டாவது, அதாவது ஒரு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, கருத்து வேறுபாடே இருக்கக்கூடாதுன்றது இந்த ரீஜனல் கட்சிங்க எல்லா அது அவங்களுடைய ஒரு கல்ச்சர். காங்கிரஸ் கட்சியில் அப்படி கிடையாதுங்க. இல்லை, மற்ற கட்சியினோட செயல்பாடுகள், கொள்கை முடிவுகள், அதில் நம்ம கருத்து வேறுபாடுகள் சொல்லலாம், நம்ம விவாதிக்கலாம். தேர்தலில் ஒரு கூட்டணிக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்றது அதனுடைய வெற்றியை பாதிக்காதா அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி தானே அது. இப்போ மாநில கட்சிகளை, அங்கே ஸ்ட்ராங்காக இருந்த கட்சிகளை காங்கிரஸ் கூடவே இருந்து பலவீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுக என்ன சொல்றாங்கன்னா முதுகுல குத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். அது சும்மா பிரச்சாரம் செய்கிறாங்க, முதுகுல குத்துறதெல்லாம். அது ஏன்னா உண்மை என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கட்சி அவங்களோட கட்சியை வளர்க்குறதுக்கு, கட்சியை பலப்படுத்துறதுக்காக தான் பாடுபடுவாங்க. தமிழ்நாட்டிலையும் அதுதான் நடந்துச்சு. இப்போ நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களின் நோக்கத்தில் பாருங்களேன். நீங்கள் அவங்களுடைய விருப்பம், மதிப்பு, மரியாதை, சீட்டு அதிகம், ஆட்சியில் பங்கு கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்றாங்க. அதே தேர்தலுக்கு ஒண்டி கூட்டணி, ஆட்சியில் ஏன் கூட்டணி இல்லை? எந்த மாநிலத்திலையும் அப்படி கிடையாதே இந்தியாவில். அது அப்படி என்ன இங்கே ஒரு இது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ரொம்ப நியாயமான கேள்வி அது. ஆனால் அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொண்டரின் கருத்து. ஸோ அதில் இதே கிடையாது. இப்படியான ஒரு கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையிலேருந்து நியாயமாக தான் தெரியுது. ஆனால் இதை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய எதிரி பாஜகவா இல்லை திமுகவா? காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் நாற்காலியில் அமர வைப்பதா, இல்லை இங்கே ஒரு 2 அமைச்சர்களை வாங்கிக்கிட்டு கட்சியை வளர்ப்பதா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறேன். கட்சியை இதன் மூலம் வளர்க்க முடியுமான்ற ஒரு கேள்வியும் வைக்கிறேன். இல்லை அப்போ என்ன, 2-3 மந்திரி வாங்கினா ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியாதாமா? இப்போ என்ன, அதனால் இப்போ கூட்டணின்னா அவங்க அடிமையாக இருந்தால் தான் அவங்க ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவாங்களாமா? அப்போ அப்படி இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் பற்றி எனக்கு தெரியும். அவர் முதல்ல என்ன சொல்லுவார், என்னை பற்றி மறந்துடுங்க, கட்சியை பலப்படுத்துங்க,
அதுதான் அவரோட நோக்கம் கூட. கட்சி தான் முதல்ல வரும். சரி, அது சொன்னாக்கா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் திமுகவில் ட்ராவல் பண்ணீங்க, இப்போ தாவேக்காவில் போய் 2 அமைச்சர்கள் வாங்கி எம்பிக்கள் வாங்கி பண்ணால் கட்சியை வளர்த்த முடியுமா? கட்சியை வளர்க்குறது நீங்கள் கிரவுண்டில் போகணும், மக்கள் போராட்டங்களில் பங்கெடுக்கணும், நீங்கள் தனியாக தேர்தலில் போட்டியிடணும், இப்படி நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. இது பாருங்கள், இது கொஞ்சம் புரிதல் இல்லாத கேள்வியாக படுத்து எனக்கு. ஏன்னா ஒரு கட்சினா என்ன? உறுப்பினர்கள் வரணும், ஒரு களத்தில் போய் இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா அவங்களோட மோட்டிவேஷன் என்ன? கட்சியில் இந்த இதெல்லாம் செஞ்சால் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, முன்னேறலாம், இதெல்லாம் செஞ்சு நம்ம ஜெயிச்சு ஆட்சிக்கு வரலாம், உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு வாங்கலாம், சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வாங்கலாம். இதுதானே நேச்சுரல். இது ஏன் மறைக்கிறீங்க? இது ஏன் மறைக்கிறோம்? இதுதான் நேச்சுரல். இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ வெறுமை போராடணும் அப்படின்னீங்கன்னா என்ன? அப்போ அது என்ன கட்சி வளர்ப்பு? இல்லை, நீங்கள் அந்த பதவிகளுக்காக தனியாக போராடுங்க, கட்சியை வளருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திமுகவில் டிராவல் பண்ணீங்க, இப்போ தாவேக்கா, எப்படி இதன் மூலமா உங்கள் கட்சியை சுயமாக வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இப்படிதான் வளர்க்கணும், இப்படிதான். இப்போ வங்காளத்தில் இதே தானே நடந்துச்சு. இவ்வளோ வருஷம் கூட்டணியாக போனோம், இப்போ இந்த முறை தனித்து நின்றோம். ஸோ எல்லாம் இது ரொம்ப இயல்பானது. இது ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கு தானே நாங்கள் கட்சியை நடத்துகிறோம். ஒவ்வொரு கட்சியும், திமுகவும் சரி, காங்கிரஸும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, அவங்க கட்சியை பலப்படுத்துறதுக்காக தான் அவங்க எல்லாருமே யோசிப்பாங்க, பயணிப்பாங்க. இது ரொம்ப இயல்பானது. இதில் இதே கிடையாது, கேள்வி எழுப்புற இதே இல்லை. இப்போ இந்தியா கூட்டணியில் ரொம்ப வலுவாக பயணிச்சுட்டு இருந்த திமுக இப்போ இதுலேருந்து வெளியேறியிருக்காங்கல்ல அப்படின்னு பார்க்க முடியுது. வெளியேறியிருக்காங்கன்னு அஃபிஷியலாக சொல்லலாம் கூட அந்த கூட்டணியில் பங்கேற்கலை. உங்கள் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி அவர்களே திமுக இந்தியா கூட்டணியில் பயணிக்கணும், கருத்து வேறுபாடுகளை, கசப்பான அனுபவங்களை மறந்துட்டு நாட்டின் நலன் சார்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேக்கா ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ளே வரல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுக்குமான உங்கள் பதில் என்ன? இல்லை, அது பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டியோட இதெல்லாம் பேசுகிறோம். என்னன்னா, இந்தியா கூட்டணின்றது தேசிய அளவில் கூட்டணி, பாராளுமன்றத்துக்குள்ள ஏன்னா இப்போ தேர்தல் எதுவும் கிடையாது, பாராளுமன்ற தேர்தல் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. கூட்டணி அமைக்கப்பட்டது பாராளுமன்ற தேர்தலுக்காக 2024. இப்போ பாராளுமன்றத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, அதுக்கு பாஜகவை எதிர்க்கிறதுக்காக ஒரு குரூப். இப்போ இதை கூட்டணியில் சேரணும் அப்படின்னா, அதாவது மாநில லெவலில் நம்ம போட்டியிட்டாலும் ஒரு மெச்சூரிட்டியோட தேசிய லெவலில் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கப்படுவதாக இருந்தால் அதை எதிர்க்கணும். அதை நீங்கள் இந்தியா கூட்டணின்னு சொல்லுங்கள், கூட்டணின்னு இல்லைன்னு சொல்லுங்கள், நான் இடது சைடில் உட்காடுறேன், வலது சைடில் உட்காடுறேன், பின்னாடி உட்காடுறேன், எங்கே வேணால் உட்காருங்க. கொள்கை ரீதியாக பார்த்தோன்னா இதுதான். ஸோ ஆகையால் அந்த பாஜகவுடைய மசோதாக்கள் அதை எதிர்க்கிறதுக்காக நிச்சயமாக நாங்கள் ஒன்றா சேருவோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. திமுக கூட எல்லா கட்சிகளும். ரெண்டாவது, தாவேக்கா பற்றி கேட்டேன், திருப்பி அதை என்ன சொல்லணும், இது பாராளுமன்றத்துக்குள்ளே நடக்க வேண்டிய இது. தாவேக்காக்கு இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் எந்த பிரதிநிதியும் இல்லை. இப்போ தான் ஒரு மாதம் தான் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது. அதுக்குள்ளே இந்தியா கூட்டணி, இது தேர்தலும் இல்லை, இது பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிற இது. ஸோ அதனால் இப்போ அரசியல் பேச வேண்டாம். ஏன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை ஆட்சி அமைக்கணும். அவங்க ஃபோக்கஸ் எல்லாம், கவனம் எல்லாம் ஆட்சி. உங்களுடைய எம்பி ஜோதிமணி அவர்களே சொல்லியிருக்காங்க, இருக்கலாம். ஸோ பட் தாவேக்காவோட கவனம் இப்போ ஆட்சி அமைக்கிறதுல இருக்குது, அதில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கள், நீங்கள் சொன்ன டேட்டாக்கள், நீங்கள் சொன்ன விமர்சனங்கள் தேர்தலுக்கு முன்னாடி, இதெல்லாம் திமுக கூட்டணிக்கு ஒரு நெகட்டிவாக அமையலை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா இப்போ திருமாவளவனுடைய விமர்சனங்கள் அதை கேட்குறேன். இல்லை, அது பாருங்கள், எனக்கு தெரியும் திருமாவளவன் நான் என்ன பேசினாருன்னு. நானும் பேசிட்டு தான் இருக்கேன் அவரோட. நாங்கள் யாரும் பர்சனலாக யாரையும் எதையும் எதிர்க்கலை. ஒரு பர்சனல் அட்டாக் நான் பண்ணதில்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பலனுக்காக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் விருப்பத்தை நான் வெளியே சொன்னேன். ஸோ இதில் பர்சனலாக விமர்சனம் இதெல்லாம் கடனை பற்றி சொன்னால் என்ன, இதெல்லாம் சகஜம். நாங்கள் எங்கள் கட்சிக்காக பேசுகிறோம், அவ்வளோதான்.
இப்போதைய அரசியல் சூழல் வந்து பெரிய அளவில் மாறி இருக்கு. டோட்டலாக பார்த்தோன்னா தமிழக அரசியல் சூழலே மாறி இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்றதே தெரியாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு பக்கம் திமுகவுடைய அரசியல் ஸ்பேஸ் என்ன அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா அந்த இடத்த வந்து தாவேகா ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த தேர்தலோட ரிசல்ட்டை ரொம்ப கவனமாக ஆராய்ச்சி புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த அரசியல் கட்சிகள் மூலமாக இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்க இந்த தேர்தலில்? எங்களுக்கு இந்த 50 வருஷமாக இந்த இதே பழைய கட்சிகள், 2 கட்சி அரசியல், அவங்களுடைய இது பாலிசிஸு, அவங்களுடைய விதம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வேண்டியது மாற்றம். அது மாற்றம் நல்லதா கெட்டதா அப்புறம் தான் தெரியும். ஆனால் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வேண்டியது மாற்றம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நான் வந்து இப்போ இது வந்து நிறைய இடத்துல பார்க்குறேன். பெரும்பாலானோர் ஜென்ஜின்னு நம்ம சொல்கிறோம், இளைஞர்கள் வந்து போகிறோம். இதை சொல்லும்போது 50% அதிகமானோர் தாவேகா வேணான்னு வாக்களிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே டேட்டா படி சொல்றேன், நீங்க டேட்டா படி சொல்றீங்க, அதே டேட்டா வச்சு அவங்க அப்படியான ஒரு விமர்சனத்தை சொல்றாங்க. எனக்கு இது சிரிக்குதான். அது ஒரு மும்முனை போட்டியில் இருந்தா எப்பவுமே நிச்சயமா இப்படி தான் வரும். என்னன்னா அது பாருங்க, டேட்டா நீங்க சரி 50% நான் வந்து இளைஞர்கள் தானே சொன்னேன், சரிங்களா? இளைஞர்கள், அதாவது 40 வயசு கீழே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 60% தாவேக்காக வாக்களிச்சிருக்காங்க. அது மெஜாரிட்டி இல்லையா? அது இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும், இந்தியாவில் மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ் எல்லா இடத்துலையும் இந்த இளைஞர்கள் ஜென்சி அவங்க வந்து இப்போ இந்த அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். பல இடங்கள்ல புரட்சி நடக்குது. அங்கே நடந்தது வந்து புரட்சி கிடையாது. இங்க சினிமா மோகத்துல வாக்களிச்சிட்டாங்க. பல பேருக்கு யாரு வேட்பாளர்னே தெரியல, வேட்பாளருக்கு தொகுதியோட எல்லையே எதுன்னு தெரியல, அமைச்சரா போடுறாங்க அவருக்கு என்ன துறைனே தெரியல, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருச்சு, முதலமைச்சர் என்ன பண்றாருன்னே தெரியல. இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இந்த 1 மாதத்துக்குள்ள முன்வைக்கிறாங்க. அதுக்கு எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நம்ம 2 பேர் பேசிட்டு இருந்தோம் செப்டம்பர் மாதம் போன வருஷம். இதே யூஸ் பண்ணி நீங்க வேற கேள்வி கேட்டீங்க. வெறும் சினிமா இவங்க தான், அதெல்லாம் ரசிகர்கள் தான் வருவாங்க, வாக்கா மாறாது அப்படின்னீங்க. இப்போ வந்து அவங்க வந்து வாக்களிச்சுட்டாங்க, ஆனா சினிமா தான், கவர்ச்சி தான் அப்படின்றீங்க. இதுலேருந்து இது என்ன, அதுதான் திருப்பி நம்ம புரிஞ்சிக்க கூடாதுன்றதுனால புரிஞ்சிக்க மாட்டேன்றோமா என்னன்னு தெரியல. என்ன சொல்றாங்க, வேண்டாம் அவங்களோட நீங்க வந்து கறி வெட்டி போட்டு வந்து மேடையில பெரிய மேடை பேச்சை பேசி பூத்தா ஆள் அமிச்சு கொடி அமிச்சு அந்த அரசியல்லாம் வேண்டாம்ப்பா. என்ன வேணா நீங்க மகளிர் தொகை கொடுங்க, என்ன வேணா கொடுங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மாற்றம் வேண்டும். நீங்க வேண்டாம், வேற யார் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அப்படின்றதுக்குள்ள காங்கிரஸ் கட்சியும் அடங்கியிருக்குல்ல. நிச்சயமா நான் ஒத்துக்கிறேன். நான் அதை தான் சொல்றேன். நாங்கள் எல்லாருமே எங்களோட வழிமுறையை மாற்றிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள், அது நான் தமிழ்நாட்டு மட்டும் சொல்லலை, நான் தான் சொல்றேன். அது வந்து நம்ம பஞ்சாப்ல பார்க்குறோம். அப்போ அப்புறம் என்ன இந்த காக்ரோச் ஒரு வந்துடுச்சு. அடுத்தடுத்த கேள்வியில் அதெல்லாம் இருக்கு. அது வருது. நேபாளில் பார்த்தோம், ஸ்ரீலங்காவில் பார்த்தோம். இது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேண்டாம், இது வேண்டாம், நீங்க திருப்பி வந்து சொல்லாதீங்க அவர் யாரு வேட்பாளர்னு தெரியல, யார் இதுன்னு தெரியல, அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். நீங்க மாறுறீங்களா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. ஆகையால் இதை வந்து நம்ம அதுதான் மெசேஜ் இந்த தேர்தல். இல்லை, இப்போ இந்த கேள்விகளை வந்து நீங்க ஒப்பீடு செய்றீங்க. அதாவது ரசிகர்கள் கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்ன விமர்சனம் வேற. இப்போ நீங்க பவருக்கு வந்துட்டாங்க, பவருக்கு வந்து சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும், மக்களுடைய குறைகளை தீர்க்கணும், இப்படி நிறைய அவங்க கிட்ட நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதெல்லாம் சரி செய்யணும்னு கேட்கறது கூட நீங்க அந்த விமர்சனத்தோட ஒப்பீடு செய்ய முடியுமா? இல்ல, நீங்க தான் சொன்னீங்க சினிமா கவர்ச்சின்னு. நான் என்ன சொல்றேன், திமுக சொல்ற விமர்சனம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. திமுக சொல்ற விமர்சனத்துக்கு நான் பதில் கொடுக்குறேன்னா, மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ 1 மாசம் ஆயிருக்கு ஆட்சி அமைச்சு. முதலமைச்சர் பிரச்சாரத்திலையும் சொன்னது சரி, பதவியேற்பு விழாவில் சொன்னதும் சரி, முதல் கேபினெட் மீட்டிங்ல சொன்னதும் சரி, என்ன
ஊழல் இல்லா ஆட்சி. அவர் அதை ஃபஸ்ட்டு அவரோட கவனம் அதில் இருக்குது. இந்த ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு விதத்துல சொல்றாங்க ஊழல் இல்லாத ஆட்சி அப்படியே ஒரு லாங் ப்ராசஸ். அது கொஞ்ச நாள் கரெக்ட், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தான் அது தெரியும். கரெக்ட். அதில் தான் நானும் சொல்றேன், ஒரு மாசத்துல நீங்க எப்படி இவ்வளவு விமர்சனம் இந்த விமர்சனம். ஆனா அவர் என்ன சொன்னாரு, தேர்தல் வாக்குறுதிகளா நான் சாத்தியமான விஷயங்களை மட்டும்தான் தேர்தல் வாக்குறுதிகளா கொடுப்பேன். அப்ப பயிர்க்கடன்ல அது வந்து இஷ்யூவா மாறுது. பயிர்க்கடன் சொன்னதை நிறைவேற்றல அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இபி மானியத்துல பிரச்சனை வருது பாருங்க. அதெல்லாம் வந்து கேள்வி எழுப்புது. இதுதான் நீங்கள் விரும்பின மாற்றமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இல்லை ஒரு மாசத்துல ஜட்ஜ் பண்ண போறீங்களா? 5 வருஷம் ஆட்சிக்கு ஒரு மாசத்துல ரிப்போர்ட் கார்டு கொடுக்க போறீங்களா? இல்ல, இது வந்து கேள்வி எழுப்புறது நல்லது, ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியம். எழுப்பணும். மற்ற அரசியல் கட்சி என்ன சொல்றாங்கன்றது முக்கியம் கிடையாது, மக்கள் மத்தியில் என்ன இருக்கு அது முக்கியம். ஸோ கேள்வி எழுப்புறது நல்லது, அந்த ப்ரெஷர் இருக்கணும். இப்படியான கேள்விகளுக்கு மத்தியிலும் தாவேகா வந்து நிறைய ஃபேக் நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஏஐ நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கணும். அதை பற்றி எனக்கு தெரியாது. என்ன, நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்கல. ஏஐ இப்போ வந்து ஏஐ சமூக ஊடகத்தில் எனக்கே தெரியும், என்னை பற்றியே நிறைய ஃபேக் நியூஸ். நானே என்னை பற்றி தான் அந்த யாரோ அனுப்புவாங்க, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓஹோ இப்படி நான் இதான்னு. ஸோ அது நிறைய அது ஃபேக் நியூஸ் கடந்த 5 வருஷத்துக்கு எவ்வளவு பண்ண வேண்டியதும் அரசோட பொறுப்பு தானே. நிச்சயமா. இது ஒரு நம்ம சமூகத்துல இது ஒரு பிரச்சனை. அது ஒரு நாளடைவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் வெடிக்கலாம்ல. நிச்சயமா. அது நான் ஏன்னா கடந்த 5 வருஷம் எனக்கு தெரியும் என்னமா ஒரு ஃபேக் நியூஸ், என்னமா அது நான் எடுத்து போட்டாலே அதனால பெருசா பாதிக்கப்பட்டிருக்குல்ல. கரெக்ட். அதனால அதை நான் ஒத்துக்கிறேன். அது நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன். இது ஒரு பிரச்சனை தான். இதை நம்ம இதுக்கு ஒரு தீர்வு எடுத்துட்டு தான் வரணும். அது நான் ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, நீங்க உங்க டேட்டா படி தாவேகா பெரிய அளவுல செல்வாக்கா ஆட்சி அமைக்கணும்லாம் சொல்லலை, பெரிய அளவுல வாக்கு வாங்குவாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் செய்ய தான் வந்திருக்காரு, ஓட்டு கேட்க தான் வந்திருக்காரு, சினிமா டிக்கெட் விற்க வரலன்றதை தெளிவா முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. உங்க டேட்டா படி பெரிய அளவுல வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, 13 லட்சம் பேர் ஒரே நாள்ல சேர்றாங்கன்றதை பார்க்க முடியுது. அதே டேட்டா படி எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு அதை பத்தி ரொம்ப ஒன்றும் தெரியாது. ஃபர்ஸ்ட் அது அரசியல் கட்சியா இல்லை ஒரு என்ன இயக்கமா இல்லை அது ஒரு மூமெண்ட்டா என்ன, அதை பற்றி எனக்கு தெரியாது. காக்ரோச்னு ஒன்று போயிட்டுருக்கு, அதுவும் ஒன்று போயிட்டுருக்கு, அதுவும் சமூக ஊடகத்தில் நிறைய போடுது. அது நான் ஆராய்க்கல, இன்னும் டைம் இல்லை. அதனால எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. நல்லதும் சொல்ல கெட்டதும் சொல்ல எனக்கு அதை பற்றி கருத்து. ஏன்னா நீங்கள் ஜென்சி அப்படின்னு நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த ஜென்சியை மையப்படுத்தின ஒரு விவாதம் தான் எழுந்திருக்கு. அதனால நான் கேட்குறேன், ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதனால தான் வந்து பிஜேபி தனியாக போட்டியிடும் போது கூட வந்து பெரிய அளவில் வாக்கு வாங்கினாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களே வெற்றி பெறலை, அது வேற விஷயம். பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதை உங்கள் தரவுகளின் அடிப்படையில் அதை பார்க்குறீங்களா? ஆமாம், அவரை பற்றின்னு இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் பற்றி இல்லாமல் நான், ஆனால் நிச்சயமாக இது வந்து நான் டேட்டா மூலமாக உறுதியாக சொல்கிறேன். நான் இளைஞர்கள் மத்தியில் அவங்க வந்து நிச்சயமாக மாற்றம் தேவை. என்ன மாற்றம்னா, எங்களுக்கு வந்து ஒரு இளைஞர்கிட்ட அந்த ஒரு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு தலைவர் வரணும். வாரிசு இவங்க இல்லை. 3வது பேச்சுவார்த்தை, அவங்களுடைய செயல் அதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இப்படி தான் நடந்துச்சு, இப்படி தான் நடக்கணுன்ற அரசியலை விட ஒரு புது அரசியலாக அந்த விருப்பம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை வந்து இந்த புதிய இயக்கமோ மூமெண்ட்டோ கட்சியோ அதை எடுக்க முடியுமா, அவங்கள கவரக்க முடியுமான்றது அதை பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த ஜென்சிக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி, அவங்களுக்கு பொறுமை ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தூக்கி வீசிடுவாங்க, அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இது தாவேகா ஆட்சிக்கு எந்த அளவுக்கு சவால்? இல்லை, அதாவது எதிர்பார்ப்பு அதிகம்னா அது உண்மைதான், அதனால் ஒத்துக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய மாற்றம் வந்ததுக்கு பின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த எதிர்பார்ப்பு. ஆனால் என்ன, நான் டேட்டா மூலமாக இதுவும் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய ஆராய்ச்சேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தரை வேண்டான்றீங்க, இன்னொருத்தரை வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒருத்தரை வேண்டான்றதுனால ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது தப்பாக போயிடுச்சுன்னா அந்த முடிவு அப்படின்னா அதுக்கு பதில் வந்து தப்போ ரைட்டோ அப்புறம் தான் தெரியும். இப்போ எங்களுக்கு என்ன தெளிவாக தெரியும்னா மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் என்னோட ஆராய்ச்சியில். ஸோ ஆனால் எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும், அதிகமாக இருக்கும்.
அது அது உண்மைதான். இல்ல அது எப்படி சவாலா இருக்குமா தாவே காட்சிக்கு? என்ன விதமான இது வந்து ஏன்னா எல்லாமே பொலிட்டிக்கல்ல ஃப்ரெஷர்ஸா இருக்காங்க, அவங்க நிர்வாக ரீதியாகவும் ஃப்ரெஷர்ஸா இருக்காங்க. அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு சவாலா இருக்கும் அப்படின்றது. ஆமா, அதாவது 2 வரையில பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறதுனால என்ன நடந்துச்சு, இப்படி தான் செய்யணும்னு யோசிக்காம, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதிய ஐடியாஸ் எல்லாம் வரலாம். அந்த 15 வயசு பையன் வைபவ் சூரியவன்ஷி புதுசா வந்து ஐபிஎல்ல எல்லாரையும் தூக்கி அடிச்ச மாதிரி. ஆனா பயமே இல்லை. ஓ நம்ம முதல் ஓவர் சும்மா இப்படி இதுதான் ஆடணும், ஆனால் கிரிக்கெட்ல அப்படிதான் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். இல்லை அனுபவம் இல்லை அப்படின்னு இன்னொரு சைடும் பார்க்கலாம். இது வந்து எனக்கு இந்த இந்தியா பிளாக் சார்ந்த இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து நீங்க சொன்ன தரவுகள்லாம் டேட்டா படி நான் சொன்னேன், நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொன்னேன், கட்சியை வந்து பாதிக்கிற மாதிரி எதுவும் சொல்லலை, ஒரு ஜஸ்ட் ஒரு பதிவாக சொன்னேன்னு சொன்னீங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணல, திமுக மேடையை ஷேர் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ அது பெரிய பாதகமாக, ஏன்னா இது காங்கிரஸ் கட்சியே ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காத போது ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சாரு. ஆனால் ஏன் இவ்வளோ முரண்பாடுகளோட தேர்தலுக்கு முன்னாடியே வெளியேறி இருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போன கதைங்க, எல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை பற்றி பேசி ஒன்றும் இதே இல்லை. 4 மாநிலத்தில் தேர்தல். எங்களோட ஒரு மெயின் கேம்பெயினர் பிரச்சாரம் செய்கிறவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். கேரளாலையும் அஸ்ஸாம்லேயும் நாங்கள் 90-70 சீட்டில் போட்டிடுறோம், இங்கே வெறும் 20 தான், 28 தான். ஸோ அதுக்கு ஏற்ற அப்படி தான் அவர் டைமும் அழைத்தார். திரு மல்லிகார்ஜுன கார்கே வந்து பிரச்சாரம் செய்தார் ஒரே மேடையில். ஸோ அதெல்லாம் இதை ப்ளஸ் முடிஞ்சு போன கதை. ஸோ இது இப்போ இனிமேலேருந்து என்ன நடக்கணுமோ அதை தான் நம்ம. ஓகே, இப்போ ஜென்சி பற்றி இன்னொரு கேள்வி. ரீல்ஸ் ஆட்சி நடக்குது, இன்ஸ்டாகிராம் மூலமாக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க தாவேகா அப்படின்ற ஒரு கருத்தை திமுகவினர் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக சோஷியல் மீடியாவில் நம்ம இன்னும் வந்து டெவலப் ஆகணும், அதில் நம்மளுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும், கலைஞர்களுடைய சாதனையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க. அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்கன்றதையும் பார்க்க முடியுது. இப்படியா இந்த தேர்தல் முடிவுகள் இதை ஒட்டி தான் வந்திருக்கா? நான் அவங்களுக்குன்னு பதில் சொல்லலை. ஏதாவது ஒரு தேர்தல் வந்து வெறும் சோஷியல் மீடியானால ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு யோசிச்சா ஆங்கிலத்தில் ஃபூல்ஸ் பேரடைஸ் அப்படின்வாங்க. அதுக்கு தான் சமம். ஏன்னா அதே மெசேஜ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீலாகவும் போடலாம், சோஷியல் மீடியாவில் இதாகவும் போடலாம், இல்லை செய்தியாகவும் போடலாம், இல்லை பேப்பரில் இதாகவும் போடலாம். ஆனால் மெசேஜ் அதே இருந்துச்சுன்னா மாற்றம் இல்லாமல் இதே அரசியல் தான், இதே ஸ்டைல் தான், இதே மெசேஜ் தான், இதே நான் காசு கொடுப்பேன், ஜாதி இது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது சோஷியல் மீடியாவும் ஒன்றும் செய்ய முடியாது, ரீல்ஸும் ஒன்றும் செய்ய முடியாது. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது இதே சோஷியல் மீடியாவை தானே வந்து காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டுச்சு. நீங்கள் பாருங்க, 2014 என்னதான் அவர் ஒரு நிச்சயமாக ஒரு வேற மெசேஜ் ஒன்று வச்சார். அப்போ பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு தவறாக இருக்கலாம் இப்போ பார்க்கறதுக்கு, ஆனால் அப்போ அவர் சொன்னது வளர்ச்சி, வேலை வாய்ப்பு. நான் அந்த கருப்பு பணம்லாம் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்ல இன்னும் 5 லட்சமா இவ்வளோ சொன்னார் போட்டுருவேன். ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அப்போ மக்களுக்கு. இப்போ நம்ம சொல்லலாம் அதெல்லாம் பொய்யன்னு, ஆனால் அப்போ அதனால தான் நான் திருப்பி சொல்றேன், அது நீங்க சோஷியல் மீடியா மூலமாக சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் அது ஒரு அப்போ வந்து அதை காங்கிரஸ் விமர்சிச்சது இல்லையா, அது மாதிரி இவங்க விமர்சிக்கிறாங்கன்னு எடுத்து. அதான் நான் சொன்னேன், நான் வந்து அவங்களுக்கு பதில் நான் பதில் சொல்லலை. ஆனால் இது வந்து வெறும் இது புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். மக்கள் விரும்புறது, இளைஞர்கள் விரும்புறது ஒரு மாற்றம். அவங்க மட்டும் இல்லை, இந்த தேர்தலில் என்ன நடந்துச்சு, அவங்க மட்டும் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க, போய் அவங்க பெற்றோர்களையும் குடும்பத்தினரையும் போய் அவங்க மேலே ப்ரெஷர் போட்டு நீங்களும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், நீங்கள் வேற யாராவது நீங்கள் 50 வருஷமா அதிமுக ஓட்டு போட்டிருந்தீங்களே அதே மாதிரி போட்டிங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வர மாட்டோம் அப்படின்லாம் ப்ரெஷர் போட்டு அது வேற ஒரு ப்ரெஷர் பிளாக் ஆயிட்டாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புதுசாக நடந்திருக்குது. இதுதான் உண்மையான ஒரு நம்மளோட லேர்னிங்ஸ் இந்த தேர்தலில். ஸோ இந்த புரிதல் வேணும் நமக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் டேட்டா சார்ந்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறதுனால நான் கேட்குறேன் இந்த கேள்வி.
தமிழக அரசியல் சூழலே ஃபுல்லாக மாறி இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளுடைய நிலை என்னவா மாறி இருக்கு? ஏன்னா இப்போ பிரதான கட்சிகளே வந்து தாவேகா பக்கம் வர்றதை பார்க்க முடியுது. அதிமுக வந்து நிறைய உறுப்பினர் வராங்க. இப்போ குறிப்பாக விசிகா ஓட்டு வந்து நிறைய தாவேகாவுக்கு ஷேர் ஆகிருக்கு. அவங்களுடைய இருப்பு வந்து கேள்விக்குள்ளாயிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சிறு கட்சிகளுடைய நிலை என்னவா மாறப்போகுது, இப்போ என்னவா இருக்கு? அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறு கட்சி ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்ப தெளிவாக ஒரு காரணம் இருக்கணும். ஏன் அந்த கட்சி தேவை அப்படின்னு. பிரதிநிதித்துவத்துக்காக இருக்கலாம். அதாவது இந்த சமுதாயத்துக்காக இவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், நம்ம இல்லைன்னா யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணம் இருக்கலாம். அந்த காரணத்துக்காக இருந்தால் பரவாயில்ல. நானும் ஒரு கட்சி, நான் ஒரு தலைவர், ஒரு ஏன்னா நானும் அதே தான் செய்ய போகிறேன் அப்படின்னு இருந்தால் அந்த மாதிரி கட்சிகளுக்கு நிச்சயமாக இடம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு விசிகாவே எடுத்துக்கலாம், பாமக எடுத்துக்கலாம். அவங்களாம் அந்த சமுதாயத்தை சார்ந்து நிறைய உழைச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுடைய ஓட் ஷேரே தாவேகாவுக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கும் போது அவங்க இப்போ இப்போ தாவேகா அலையன்ஸில் இருக்கிறாங்க, அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. இப்போ அவங்க அதுலேருந்து வெளில வந்துட்டா என்னென்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. அதான் நான் சொல்கிறேன்ல, அதாவது எதுக்கு அந்த ஒரு கட்சி இருக்குன்ற ஒரு காரணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது தொடரும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதில் பிழிவு எங்கன்னா வயசு. நம்ம வந்து ஒரு சமுதாயம்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு வீட்டிலேயே 40 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் 40 வயசு மேலே 50 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பிழி வந்துடுச்சு. அரசியல் ஏற்பட்டு. ஆமாம், அரசியல் இதில் விருப்பத்தில். ஸோ இனிமேல் இப்போ வந்து இந்த வயசு ஏஜ் டிவைட் அப்படின்னு வாங்க இங்கிலீஷில், அதுதான் அது மூலமாக தான் இப்போ நம்ம எல்லாமே பார்க்கணும். ஸோ விசிகேவாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தை அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே 40 வயசு கீழே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு பிழை வந்துடுது. தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஃபியூச்சர் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதிமுகன்ற சக்தி இருக்காது அப்படின்னு. தொடர்ந்து இப்போது கூட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேகா வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு கருத்தை தான் சொல்லிகிட்டே இருக்காரு. திமுகவுடைய ஃபியூச்சர் என்னவா மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல் இவங்க கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே வந்து இப்போது தாவேகா பக்கம் இருக்காங்க. இல்லை தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு அப்படின்ற இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில் பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, மக்கள் முடிவுகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க கூட்டணிக்குள்ள உள்ள. ஆனால் மற்ற கட்சிகள் அவங்க அமைச்சரவையிலேயே பங்கேற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழலில் திமுக தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இல்லை திமுக வந்து தனியாகவே வளரும் அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வெளியிலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்ற ஒரு அடிப்படை நீங்கள் பார்க்கும்போது திமுகவுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அப்படின்றது எப்படி இருக்கும்? இல்லை, நீங்கள் திருப்பி திமுக பற்றி கேட்குறீங்க. ஆனால் திமுகவை மறந்துடுங்க, கூட்டணி மறந்துடுங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, எனி பார்ட்டி அப்படின்னு இப்போ வந்து ஏன்னா நான் இப்போ இவ்வளோ சொல்லியிருக்கேன். இளைஞர்கள் ஒரு எல்லா மாநிலத்திலையும் எல்லா நாடுகளிலையும் ஒரு அரசியலே ஒரு திசை திருப்பம், ஒரு புரட்சி நடக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சிக்கு இந்தியாவில் ஒரு கட்சி நடத்தணும்னா 2 வழி தான். ஒன்று, இந்த மாறின அரசியல் சூழ்நிலைக்கு அடாப்ட் பண்ணி அவங்களும் மாற்றிக்கொண்டு தனித்து வளர்வது, இல்லை கூட்டணி கட்சிகளை மதித்து மரியாதை கொடுத்து அந்த கூட்டணியோட பயணிக்கணும். இது 2 தான் ஆப்ஷன், வேற ஆப்ஷனே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றது மரியாதை 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 அப்படின்னு. அது திமுக மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு இடத்துலயே உணவு நிறுத்துறீங்களா? பெரும்பாலானோர் அப்படிதான். ரொம்ப வருஷமாக காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் அவங்களோட உணர்ச்சியை தான் நான் சொல்றது. உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்ற ஒரு பதிவை நீங்கள் போட்டிருந்தீங்க. அதன் சார்பாக நான் வந்து நாடாளுமன்றத்துக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு பதிவு. அதில் ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் எல்லாரையும் உள்ளடக்கி போட்டிருந்தீங்க. அந்த பேரே நல்லா இருந்தது. யார் முடிவு பண்ணது? சொல்ல வந்தது என்னன்னா,
இப்போ நான் இது ஏன்னா தமிழ்நாட்டில் இது ஒரு புது கூட்டணி ஆட்சி, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு, வெளியிலேருந்து இடதுசாரிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதனோட பிரதிநிதியாக நான் போகிறேன். கொள்கை அடிப்படையில் தான் நாங்கள் ஒன்றா இருக்கோம். அந்த கொள்கை அடிப்படையில் வந்து சமூக நீதி, முற்போக்கு, இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்க்ளூசிவ் growth, வளர்ச்சி, எல்லாரும் சேர்ந்து வளரும். ஆனால் நான் ஒத்துக்கொள்கிறேன், கூட்டணி அப்படின்ற வார்த்தை, அதாவது அது பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது எல்லாம் தேர்தல் மூலமாக பார்த்தோன்னா எல்லாமே தேர்தல் கூட்டணி அப்படின்னு யோசிச்சாங்க. நான் அப்படி யோசித்து நான் போடலை, அதை பதிவு செய்யலை. அதனால் அது தப்பு தான். ஆனால் நான் சொன்னது வந்து இந்த கொள்கை அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்திருக்கோம். அது வந்து நான் வந்து பேர் சூட்டுறேன் அப்படின்ற எண்ணமே கிடையாது. ஆனால் நீங்கள் கொள்கை அடிப்படையிலன்னு சொல்கிறீங்க, ஆனால் கம்யூனிஸ்டுகள் வந்து கொள்கை அடிப்படையில் நாங்கள் வந்து ஆதரிச்சிருக்கோம்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, அதன் அடிப்படையில் மக்கள் அதிக நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதற்கு மதிப்பளித்து நாங்கள் வந்து தாவேகாவை ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பாஜக வந்துடக்கூடாது, அது என்ன அர்த்தம்? பாஜகவோட கொள்கையை எதிர்க்கிறோம். பாஜகவோட கொள்கை என்ன? இதுதான், சமூக நீதி இல்லை, மதசார்பற்ற அரசியல் இல்லை. அதை அவங்க வெளிப்படுத்தல ஓப்பனா, அந்த கொள்கை சார்ந்து நாங்க வந்து ஆதரிக்கிறோம், தாவேகாவை ஆதரிக்கிறோம்ன்ற எங்கேயுமே சொல்லல. அது நான் அவங்களுக்காக நான் பேச முடியாது. ஆனா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்கள போய் கேட்டாலும் சமூக நீதி ஏற்றுக்கொள்கிறீர்களா? முத்தரசன் அவர்கள் சொல்லியிருக்காரு, தாவேகாவுக்கு கொள்கையும் இல்லை, ஒரு கத்திரிக்காயும் இல்லைன்ற அளவுக்கு பேசுறாரு. அதான் இப்ப ஒவ்வொருத்தரும் என்ன வேணா அது சொல்லலாம். அதுக்கு நான் எனக்கு தெரியாது அது என்ன சொன்னாங்கன்னு. இது நான் போட்ட போஸ்ட் இதுதான், என்னோட எண்ணம் இதுதான். அதுக்கு ஒரு பேர் சூட்டணுன்றத எண்ணமே கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் நான் போய் இவங்களையும் பார்த்து பேசிட்டு வந்தேன். கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சொன்னாங்க நேரடியாக அதுக்கு நீங்க பேசி விளக்கம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு. பட் ஆனா அது தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்ட ஒரு பேரா இல்லை நீங்க தனிச்சையா? நான் சொன்னேன், நான் வந்து கொள்கை அப்படின்னு யோசிச்சு சமூக நீதி, முற்போக்கு, ஏன்னா எனக்கு வந்து முற்போக்கும் வளர்ச்சியும் கூட முக்கியம் ஒரு பொருளாதார இதுல. இப்போ சமூக நீதி அடிப்படையில் தான் இந்த எம்பி பதவியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? சமூக நீதிக்காக நிச்சயமாக நான் போராடுவேன். இன்னைக்கு நான் பார்த்தேன், யாரோ ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக குரல் எழுப்பியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் பாமகவா யாருன்னு தெரியல. தெலுங்கானாவில், அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக டீட்டெயில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒரு எக்ஸ்பர்ட் குரூப்பை போட்டு ஒரு ஆராய்ச்சி, ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு தெலுங்கானால. நீங்களும் அதில் பங்காற்றி? அதில் நான் தான் கன்வீனர். ஸோ எனக்கு பற்றியும் அந்த இன்டர்வியூவில் நம்ம பேசியிருந்தோம். ஸோ எனக்கும் சமூக நீதிக்கும் நான் வெறும் பேச்சு கிடையாது, செயலும் இருக்கு. ஒரு பர்சனலான கொஸ்டின், இதுக்கு நேரடியாகவே நீங்கள் பதில் சொல்லுங்கள். திமுகவில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு எம்பி பதவிக்கு ட்ரை பண்ணார், அது கிடைக்கவே இல்லை. இப்போ அதற்காக ஒட்டுமொத்த அரசியல் சூழலையுமே மாற்றினவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான். இப்போ அந்த எம்பி பதவியை அடைஞ்சிட்டாரு அப்படின்றாங்க. அப்படியே ஒரு ஜாம்பவானா இல்லைங்க, நான் ஒரு சாதாரண காங்கிரஸ் கட்சி தொண்டன், அவ்வளவுதான். இந்த விமர்சனம் பொதுவெளியில் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அது வந்து சிரிக்கக்கூடிய விஷயம் இது. அதாவது ஒரு தேசிய கட்சியை ஒருத்தர் வந்து ஒரு பர்சனல் ஒரு செல்ஃபிஷ் இதுக்காக தேசிய கட்சியே மாற்றலாம் 20 வருடம், இதெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா ஏன் 75% கட்சி தொண்டர்கள் அவங்களும் தாவேகாவோட கூட்டணி போகணும்னு கேட்டாங்க? ஏன் தேர்தலுக்கு அப்புறம் 100%, 100க்கு 100 எல்லாரும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்றாங்க? இதில் பிரவீன் சக்கரவர்த்தியே இல்லையே. ஸோ அதெல்லாம் சிரிக்கக்கூடிய விமர்சனம். அதுக்கு ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.